இன்று கூட யாரோ ஒருத்தன் தந்தை பெரியாரை பற்றி என்னென்னமோ பேசக்கூடாததையெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிற ஒருவர், ஒரே நாடு ஒரே ஒரே தேர்தல், இதெல்லாம் நடக்கிற காரியமே இல்லை. அரசியலமைப்பிற்கு எதிர்ப்பானது. உண்மையிலேயே சமத்துவத்தை வலியுறுத்துகிற ஒரு இசம் இந்த திராவிடிய நிசம் என்பதை, ஒரே நாடு ஒரே ஒரே தேர்தல், இதெல்லாம் நடக்கிற காரியமே இல்லை. அரசியலமைப்பிற்கு எதிர்ப்பானது. வேண்டுமென்றே இதையெல்லாம் செய்கிறீர்கள். இதை சட்ட ரீதியாக இங்கே உரையாற்றவிருக்கிறீர்கள். அது மட்டும் இல்லாமல் திராவிடிய நிசம், நான் கூட பார்த்தேன். இதுவரையில் திராவிடியன் மாடல், திராவிடியன் இதெல்லாம் இருந்ததை தவிர இப்போதான் வழக்கறிஞர் இளங்கோ அவர்கள் மிக சிறப்பான ஒரு தலைப்பு, திராவிடியன் இசம். இந்த இசம் இருக்க சாதாரணமானதில்லை. கம்யூனிசத்திலிருந்து செக்குலரிசம் வரல, பல இசம்கள் இருக்கின்றன. அந்த இசத்திலேயே உண்மையிலேயே சமத்துவத்தை வலியுறுத்துகிற ஒரு இசம் இந்த திராவிடிய நிசம் என்பதை யாராலும் மறுக்க முடியாது. இன்று கூட யாரோ ஒருத்தன் தந்தை பெரியாரை பற்றி என்னென்னமோ பேசக்கூடாததையெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிற ஒருவர், அதற்கும் வழக்கறிஞர்களே நீங்கள் தான் அதை எதிர்த்து இப்போ எவ்வளோ கேஸ் போட்டிருக்காங்க. அதையெல்லாம் பார்க்கிற பொழுது தமிழகத்திலே தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர் இவர்கள் உருவாக்கிய இந்த திராவிட மாடல், அதைத்தான் இங்கே இருக்கிற வழக்கறிஞர்கள் எல்லாம் நீங்களும் உணர்ந்து, என்ன ஒரு காலத்தில் ஜட்ஜி ஆவறதுன்னு சொன்னா, வழக்கறிஞர் ஆவறதுன்னு சொன்னா அது யாருக்கு மட்டும் இருந்த உரிமை, யார் அதில் இருந்தாங்க கோர்ட்ல. இன்னைக்கும் கூட அந்த சூழ்நிலைகள்லாம் இருக்குது. சில கோர்ட்ல அவால் மட்டுமே இருக்கிற ஒரு சூழ்நிலையை மாற்றி எல்லோரும் வர வேண்டும் என்ற சூழ்நிலையை உருவாக்குவதுதான் திராவிடிய நிசம். அதுவும் குறிப்பா கோர்ட்டுகள்ல அது வரணும். அந்த அடிப்படையில் தான் நீதிபதிகளாக இருந்தாலும் வழக்கறிஞர், அரசு வழக்கறிஞர்களாக இருந்தாலும் அவர்களெல்லாம் எல்லா மதம் எல்லா ஜாதியை சேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்றுதான் தந்தை பெரியார் காலம் முதல் பெரியாரும் அண்ணாவும் கலைஞர் எல்லாம் வாதாடி அதையெல்லாம் செய்து கொடுத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் வழக்கறிஞர்களே, வழக்கறிஞர் சகோதரர்களே, நீங்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து இந்த பணியை தொடர்ந்து செய்திட வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொண்டு, இந்த அளவிற்கு வாய்ப்பளித்த என்னுடைய, உண்மையிலேயே என்னுடைய வழக்கறிஞர் அல்ல, என்னுடைய அன்பிற்குரிய தம்பி, எனக்கு எப்பொழுதும் உறுதுணையாக இருக்கிற நம்முடைய என்ஆர் இளங்கோ அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.